கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க ரூம்மேட் திடீர்னு உங்ககிட்ட வந்து, மச்சான் நாம இன்னைக்கு ட்ரெயின்ல ஊருக்கு போக வேண்டிய பிளானை கேன்சல் பண்ணிடலாம், என் மூளைக்குள்ள ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ம் கண்டிப்பா. என்னடா லூசு மாதிரி பேசுறா அப்படின்னு கேட்டுட்டு சிரிப்போம் இல்லையா? ஆமா அதானே. ஏன்னா நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. ஒரு வாட்ஸ்அப்ல ப்ளூ டிக் வந்தாதான் நாம ஒரு மெசேஜே நம்புவோம். உண்மைதான். கண்ணால பார்த்தாதான் நம்புவோம். அப்படி இருக்கும்போது மூளைக்குள்ள வந்த ஒரு டெலிபதிக் மெசேஜை எப்படி நம்புறது? ஆனா அந்த உள்ளுணர்வு செய்தி நிஜமாகவே இயற்பியல் விதிகளை தாண்டிய ஒரு மாபெரும் அற்புதத்துக்கு காரணமாக அமைஞ்சா எப்படி இருக்கும்? அட, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. இன்னைக்கு நம்ம அலசப் போற விஷயம் அதுதான். யோகியின் சுயசரிதம் புத்தகத்துல இருக்கிற 19வது அத்தியாயம். அதாவது கல்கட்டாவில் உள்ள என் குரு ஷிராம்பூரில் தோன்றுகிறார் அப்படிங்கிற நிகழ்வைத்தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க ஆரம்பிச்ச அந்த வாட்ஸ்அப் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம எப்படி ஆதாரங்களை தேடி ஓடுறோமோ அதே மாதிரி ஒரு மனநிலைமை கொண்ட ஒருத்தரை பத்தி தான் இந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். ஆமா, இது வெறும் ஒரு மாயாஜால கதையோ கற்பனையோ கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. மனிதர்களாகிய நாம நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்களை எப்படி எதிர்கொள்றோம், அறிவியல், தர்க்கம் இதையெல்லாம் தாண்டி மனித மனதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இதையெல்லாம் ரொம்ப நுட்பமா விளக்குற ஒரு பதிவு தான் இது. சரி, இத கொஞ்சம் விரிவாகவே அலசி பார்ப்போம். இந்த நிகழ்வுல வந்து 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஒன்னு நம்ம யோகானந்தர், இன்னொருத்தர் அவரோட அரைத்தோழனான திஜேன் பாபு. திஜேன் பாபு. இவங்க 2 பேரும் சிராம்பூர் கல்லூரியில படிக்கிற மாணவர்கள். திஜேனை பத்தி சொல்லணும்னா அவன் வந்து நம்ம எல்லாரோட ஒரு பிரதிபலிப்புன்னே சொல்லலாம். எதையும் கண்ணால பார்த்தா மட்டும்தான் நம்புவான். அதாவது அவனுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கு, குறிப்பா நாத்திகத்தனமான கேள்விகள். சரியா சொன்னீங்க. நாம ஏன் பிறந்திருக்கோம், ஆன்மான்னு ஒண்ணு இருக்கா, அதை தேடாம நம்ம வாழ்க்கையே இயந்திரம் மாதிரி வாழ்ந்து முடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த போராட்டம் ரொம்ப இயல்பானதுதான். தினசரி காலையில எழுந்திருக்கிறது, காலேஜ் போறது, படிக்கிறது, வேலைக்கு போறதுன்னு இந்த லௌகீக வாழ்க்கையோட அற்பமான ஈடுபாடுகள் ஒரு மனுஷனோட ஆழமான ஞான பசியை எப்பவுமே தீர்க்காது. ஆமா, அது ஒரு கட்டத்துல சலிப்படைஞ்சிடும். கொடுக்கிற கிரியாயோக பயிற்சிகள் ஜிஜேனுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி ஒரு அமைதியை கொடுக்குது. ஓஹோ, அப்ப அந்த அகந்தையை விட்டுட்டு உண்மையான ஆத்மாவை தேட ஆரம்பிக்கிறான் இல்லையா? ஆமா, அவனும் தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட அந்த லாஜிக்கல் மைண்ட் அவனை சும்மா விடல. இவங்க 2 பேரும் தினமும் காலேஜ் முடிஞ்சதும் ஆசிரமத்துக்கு போறாங்க. ஸ்ரீ யுக்தேஸ்வர பார்த்துட்டு வராங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் குரு ஆசிரமத்துல இல்ல. ஒரு அவசர வேளையா அவர் கல்கத்தாவுக்கு போயிருக்காரு. எக்ஸாக்ட்லி. அடுத்த நாள் யோகானந்தருக்கு ஒரு போஸ்ட்கார்டு வருது. அதுல குரு என்ன எழுதியிருக்காருன்னா, நான் புதன்கிழமை காலையில கல்கத்தாவிலிருந்து கிளம்புவேன். நீவும் திஜேனும் ஷராம்பூர் ரயில் நிலையத்துல சரியா 9 மணி ட்ரெயினுக்கு என்ன வந்து பாருங்க அப்படின்னு தெளிவா எழுதியிருக்காரு. இத பார்த்ததும் திஜேனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கும். ஆமா, ஏன்னா இது அவனுக்கு பிடிச்ச மொழி, எழுத்துப்பூர்வமான ஆதாரம், குறிப்பிட்ட நேரம் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. நிச்சயமா. அந்த போஸ்டர் ஒரு பிசிக்கல் ஆதாரம். மனித மனம் எப்பவுமே தனக்கு பழக்கப்பட்ட கண்ணுக்கு தெரியற ஆதாரங்களை ரொம்ப சீக்கிரமா ஏத்துக்கும். அதனாலதான் திஜேன் அந்த 9 மணி அப்படிங்கிற நேரத்தை ரொம்ப உறுதியா நம்புறான். ஆனா ஆன்மீகத்தோட மொழியோ இல்ல பிரபஞ்சத்தோட தகவல் தொடர்போ இந்த மாதிரி காகிதங்களுக்கும் கடிகார நேரங்களுக்கும் கட்டுப்பட்டதில்லை இல்லையா? கண்டிப்பா இல்ல. அததான் அடுத்த நாள் காலையில நடக்கிற நிகழ்வு அவனுக்கு உணர்த்த போகுது. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. புதன்கிழமை காலையில சுமார் 8:30 மணி இருக்கும். யோகானந்த ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. திடீர்னு அவரோட மனசுக்குள்ள ஒரு டெலிபதிக் மெசேஜ், அதாவது ஒரு தொலையுணர்வு செய்தி ரொம்ப ஆழமா பளிச்சிடுது. என்ன மெசேஜ் அது? எனக்கு தாமதமாயிடுச்சு, நீங்க 9 மணி ட்ரெயினுக்கு வர வேண்டாம் அப்படின்னு குரு சொல்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. யோகானந்தர் உடனே போய் திஜேன் கிட்ட இதை சொல்றாரு. ஆனா திஜேன் ஏற்கனவே சட்டை பேண்டெல்லாம் போட்டுட்டு கிளம்ப ரெடியா நிக்கிறான். அட பாவமே. யோகானந்தர் சொன்னதை கேட்டதும் அவனுக்கு கோபம் தலைக்கேறுது. நீயும் உன் உள்ளுணர்வும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, குருதேவர் போஸ்ட்கார்டில் என்ன எழுதி கொடுத்தாரோ அதைத்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரமா கதவை ஓங்கி சாத்திட்டு வெளியே போயிடுறான். திஜேனோட கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவன் ஏன் அந்த உள்ளுணர்வு அவ்வளோ பிடிவாதமா நிராகரிக்கிறான்? ஏன்னா உணர்வு அப்படிங்கிறது அவனோட கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம். தர்க்க புத்திக்கு எப்பவுமே எல்லாத்தையும் அளக்கணும், நிரூபிக்கணும். போஸ்ட் கார்டுல இருக்கிற எழுத்த உங்களால பார்க்க முடியும், மத்தவங்களுக்கு காட்ட முடியும். அது உண்மைதான்.
ஆனா என் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சே அப்படின்னு சொன்னா அது எப்படி சயின்டிஃபிக்கா நிரூபிக்கிறது? அதனால தான் தீஜேனோட ஈகோ அதை ஏத்துக்க மறுக்குது. அவனோட அறியாம கோவமா வெளிப்படுது. ஓ, அப்போ இது ஈகோவோட வெளிப்பாடு. ஆமா. ஆனா யோகானந்தர் பாருங்க, அந்த உள்ளுணர்வு செய்தியை எந்த சந்தேகமும் இல்லாம முழுமையா ஏத்துக்கிறாரு. ரொம்ப அமைதியா தன்னோட இடத்துல உட்கார்ந்துடுறாரு. இந்த 2 வகையான மனநிலைகளுமே அடுத்து நடக்க போற மாபெரும் அற்புதத்துக்கு ஒரு பெரிய களத்தை அமைச்சு கொடுக்குது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு சந்தேகம் இருக்கு. தீஜேன் வெளியே போனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற சீன் மாதிரி தான் என்னால பார்க்க முடியுது. ஏன் அப்படி தோணுது? ஏன்னா அந்த ரூம் கொஞ்சம் இருட்டா இருக்கு. யோகானந்தர் ஜன்னல் பக்கத்துல போய் உட்கார்றாரு. திடீர்னு மந்தமா இருந்த சூரிய வெளிச்சம் கண்ணை பறிக்கிற அளவுக்கு பிரகாசமா மாறுது. அந்த இரும்பு கிராதிகள், அதாவது ஜன்னல் கம்பிகள் அப்படியே மறைஞ்சு போகுது. ம். அந்த பேரொளியில ஸ்ரீயுக்தேஸ்வரர் உருப்பெற்று நிக்கிறாரு. இப்ப நாம ஒரு மாடர்ன் பார்வையில இருந்து இதை பார்த்தோம்னா, ஓகே, இது வெறும் மனப்பிரமை, யோகானந்தர் கண்ணை மூடிட்டு ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தானே தோணும். அப்படி நினைக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனா இது வெறும் கற்பனையோ நிழலோ கிடையாது அப்படிங்கறத யோகானந்தர் விவரிக்கிற நுட்பமான விவரங்கள் ஆணித்தரமா நிரூபிக்குது. எப்படி சொல்றீங்க? அவர் அதிர்ச்சியில மண்டியிட்டு குருவோட பாதங்களை தொட்டு வணங்குறாரு. அப்போ அவர் உணர்ற தொடு உணர்வுகளை கொஞ்சம் கவனிங்க. ஆமா, அத நான் சொல்லியே ஆகணும். அவர் குருவோட காலணிகளை தொடுறாரு. அந்த செருப்பு கயிற்றால செய்யப்பட்ட அடிப்பகுதியை கொண்ட காவி சாயமேற்றப்பட்ட ஒரு கேன்வாஸ் ஷூ. ஆமா. அந்த துணியோட சொரசொரப்பு, அந்த செருப்புக்குள்ள இருந்த குருவோட கால்விரல்களோட அழுத்தம், குருவோட காவி உடை தன்னோட உடம்புல உரசும்போது ஏற்பட்ட அந்த துணியோட நெசவு நயம், இது எல்லாத்தையும் அவர் ரொம்ப தெளிவா உணர்றாரு. எக்ஸாக்ட்லி. ஒரு மனப்பிரமேயத்துல உங்களால எப்படி ஒரு செருப்போட துணி அமைப்பை எல்லாம் இவ்ளோ துல்லியமா ஃபீல் பண்ண முடியும்? நிச்சயமா முடியாது. அதனாலதான் ஸ்ரீயுக்தேஸ்வர் உடனே சொல்றாரு, இது ஒண்ணும் மாய உருவம் கிடையாது, ரத்தமும் சதையும் கூடிய என் உருவம்தான் அப்படின்னு. பூமியில அபூர்வமா நடக்கிற இந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெய்வீக கட்டளை வந்துச்சு அப்படின்னு அவர் தெளிவுபடுத்துறாரு. கொஞ்சம் இருங்க, நீங்க சொல்றத கேட்டா எனக்கு தலை சுத்துது. ஒரு மனித உடல் எப்படி ஒலியிலிருந்து உருவாக முடியும்? இது என்ன டெலிபோர்டேஷன் மாதிரியா? இதற்கான அறிவியல் விளக்கம் ஏதாவது இருக்கா? இது ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக அறிவியல். நம்ம சித்தர்கள் மரபுலையும் திருமந்திரம் மாதிரியான நூல்கள்லையும் கூட குரு எங்கேயும் எங்கும் நிறைந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ, நம்ம மரபுலயும் இது இருக்கா? கண்டிப்பா. அதோட அறிவியல் விளக்கம் என்னன்னா, நாம எத பருப்பொருள் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே சுருக்கப்பட்ட ஆற்றல் அல்லது ஒளிதான். அதாவது எனர்ஜி. ஆமா. ஒரு உயர்ந்த யோகியால தன்னோட மனசக்தி மூலமா தன்னோட உடம்புல இருக்கிற அணுக்களை கட்டுப்படுத்த முடியும். அந்த அணுக்களை பிரிச்சு ஒளியா மாத்தி அதை வெளியில அனுப்பி வேறொரு இடத்துல திரும்பவும் ஒன்றிணைச்சு மனித உடலை மாத்த முடியும். வாவ். அதனாலதான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் இது ரத்தமும் சதையும் கூடிய என் உருவம் அப்படின்னு அழுத்தி சொல்றாரு. அப்போ இது மேஜிக் கிடையாது, இது கான்ஷியஸ்னஸ் மூலமா அப்ளை பண்ணப்பட்ட குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இதுக்கு கச்சிதமான இன்னொரு உதாரணமும் அங்க நடக்குது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் கல்கத்தாவுல தன்னோட வேலையை முடிச்சிட்டதாவும் 10 மணி ட்ரெயினுக்கு தான் செராம்பூர் வரப்போவதாகவும் சொல்றாரு. சொல்லிட்டு கிளம்புறாரா? ஆமா, அவர் தபே ஆசே, அதாவது நான் அப்பொழுது வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறாரு. அவர் மறையல அந்த விதம் இருக்கே, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி மறையிறாரு? ஏதோ ஒரு காகித சுருளை சுருட்டுற மாதிரி அவரோட உடல் மெதுவா மறையுது. முக்கியமா அப்போ ஒரு குமரல் மாதிரியான விசித்திரமான சத்தம் கேக்குது. அந்த சத்தம் என்ன? அணுக்கள் பிரியற சத்தமா அது? சரியா புடிச்சிங்க. அது சாதாரண சத்தம் கிடையாது. ஒரு மனித உடல் கோடிக்கணக்கான அணுக்களால ஆனது. அந்த அணுக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற பிணைப்பை விட்டுட்டு தனித்தனியா பிரியும்போது ஏற்படுற ஒரு சத்தம் தான் அது. ஓ, மாலிகுலர் டிஸாசியேஷன் நடக்கும்போது வர்ற சத்தம். ஆமா. நம்ம உடம்பு ரொம்ப திடமான ஒரு பொருள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆழமா பார்த்தா அது வெறும் வெற்றிடமும் அதிர்வலையும் தான். அந்த அதிர்வெண்ண மாத்திர வித்தைய ஸ்ரீ யுக்தேஸ்வர் முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்பவே முடியல. அந்த ஒளி மங்கினதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல வழக்கம் போல சூரிய வெளிச்சமோ அந்த இரும்பு கம்பிகள் போட்ட ஜன்னலும் மட்டும்தான் இருக்கு. யோகானந்தரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவர் ஒரு அறமயக்க நிலையில இருக்காரு. நமக்கு நிஜமாவே மூளை குழம்பிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கும் வருது. அப்போ கரெக்டா திஜேன் திரும்பி வரான். ட்ரெயினை பார்த்துட்டு வர்றானா? ஆமா, ரொம்ப கோவமா ஏமாத்தத்தோட வரான். 9 மணி ட்ரெயின்லயும் வரல, 9:30 மணி ட்ரெயின்லயும் வரல அப்படின்னு கத்துறான். இப்போ யோகானந்தர் என்ன பண்றாரு? யோகானந்தர் அவனோட கோவத்தை பொருட்படுத்தாம அவனை பிடிச்சு இழுத்துட்டு 10 மணி ட்ரெயினை பார்க்க போறாரு. அங்கதான் ஒரு பெரிய கிளைமேக்ஸ் காத்துட்டு இருக்கு.
ஆமா, திஜேனோட தர்க்க புத்திக்கோ யோகானந்தரோட உள்ளுணர்வுக்கும் இடையிலான இறுதி பரீட்சை அங்கதான் நடக்குது. புகைவண்டி வருது. யோகானந்தர் அந்த வண்டிய பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தமா கூவுறாரு. இந்த வண்டி முழுவதுமே குருவினுடைய ஒளிச்சுழலினால் நிறைஞ்சிருக்கே, அவர் அதோ இருக்காரு அப்படின்னு. திஜேன் உடனே நம்பிட்டானா? இல்ல. திஜேன் எப்பவும் போல பரிகாசமா சிரிக்கிறான். ஆனா அடுத்த நிமிஷம் அவனோட சிரிப்பு அப்படியே உறைஞ்சு போகுது. ஏனா குரு நிஜமாவே அங்க வராரு. எக்ஸாக்ட்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோகானந்தர் தன் ரூம்ல பார்த்த அதே காவிய உடையில, அதே தோற்றத்துல ஸ்ரீயுக்தேஸ்வர் அங்க வராரு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? சொல்லுங்க. குரு ரூம்ல மறைவதுக்கு முன்னாடி யோகானந்தர் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ரயில் நிலையத்துல என்னோட ஒரு பையன் வெள்ளி கூஜாவோட வருவான் அப்படின்னு. இப்போ ரயில் நிலையத்துல ஸ்ரீயுக்தேஸ்வருக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் ஒரு வெள்ளி கூஜாவை தூக்கிட்டு வரான். அந்த வெள்ளி கூஜா தான் இந்த மொத்த நிகழ்வோட ஆணிவேர். அது வெறும் சாதாரண பொருள் கிடையாது. பின்ன யோகானந்தருக்கு கிடைச்ச தரிசனம் மனப்பிரமை இல்ல, அது 100% நிஜம் அப்படிங்கிறதுக்கான அசைக்க முடியாத பௌதீக சாட்சி அது. முன்கூட்டியே சொல்லப்பட்ட அந்த ஒரு சின்ன விவரம் டிஜேனோட ஒட்டுமொத்த தர்க்கத்தையும் சுக்குநூறா உடைக்க போதுமானதா இருந்துச்சு. இந்த இடத்துல யோகானந்தரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கறேன். அவருக்குள்ள ஒரு பயம் வருது. தான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த 20ஆம் நூற்றாண்டு தங்கிட்ட இருந்து நழுவுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா, ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த பயம். பைபிள்ல இயேசு கடலின் மேல நடந்து வந்து பேதுருவுக்கு தோன்றுவாரே, அந்த மாதிரி ஒரு புராதன காலத்துக்கு நாம போயிட்டோமா அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வருது. பிசிக்ஸ் விதிகள் எல்லாம் தன் கண் முன்னாடி உடைக்கப்படுறத பார்க்கும்போது யாருக்குமே அந்த பிரமிப்பு வரும். கண்டிப்பா வரும். ஆமா, என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அடுத்ததா குருதிஜன் கிட்ட கேட்ட கேள்விதான். ஆமா, ஸ்ரீயுக்தேஸ்வர் திஜேனை பார்த்து ரொம்ப இயல்பா சொல்றாரு, உனக்கும் நான் ஒரு செய்தி அனுப்புனேன், ஆனா உன்னால அதை கிரகிக்க முடியல அப்படின்னு. இத கேட்டதும் திஜேனுக்கு ஒண்ணுமே புரியல. காலேஜுக்கு திரும்பி நடந்து வரும்பொழுது அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மயிர்காலிலையும் கோவம் பொங்குது. ஏன்னா தனக்கு செய்தி வரலையேன்னு ஒரு ஆதங்கம். அதான், குருதேவர் எனக்கும் செய்தி அனுப்பியிருக்காரு, அத நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட அப்படின்னு யோகானந்தர் கிட்ட சண்டைக்கு போறான். அப்போ யோகானந்தர் சொன்ன பதில்தான் இந்த மொத்த அத்தியாயத்தோட மைய கருத்து. என்ன சொல்றாரு? குருவினுடைய கட்டளைகளை பதிச்சுக்க முடியாத அளவுக்கு உன் மனக்கண்ணாடி சஞ்சலத்தோட ஊசலாடினா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாரு. மனக்கண்ணாடி அப்படிங்கிற இந்த உருவகம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. பிரபஞ்சமும் சரி, உயர்ந்த ஆன்மாக்களும் சரி, தொடர்ந்து உள்ளுணர்வு செய்திகளை வெளிப்படுத்திட்டே தான் இருக்காங்க. ஆனா நாம அத கேக்குறதில்ல. ஆமா, அத உள்வாங்கிற கருவியா நம்ம மனசு செயல்படணும். மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. அது அமைதியா தெளிவா இருக்கும்போதுதான் எந்த ஒரு பிம்பமும் அதுல சரியா பதியும். ஓ, அப்போ திஜேரோட மனசு? திஜேனோட மனசு எப்படின்னா, எப்பவும் கோவத்தினாலும் சந்தேகத்தினாலும் அதீத தர்க்கத்தினாலும் சஞ்சலப்பட்டு ஊசலாடிக்கிட்டே இருக்கு. ஒரு கொந்தளிக்கிற குட்டையில எப்படி நிலாவோட பிம்பம் சரியா தெரியாதோ, அதே மாதிரி அவனோட கலங்கிய மனக்கண்ணாடியில குருவோட செய்தி பதியவே இல்ல. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு வைஃபை ரவுட்டர் மாதிரின்னு சொல்லலாம். பிரபஞ்சம் அல்லது குரு அப்படிங்கிறவங்க ஒரு வைஃபை ரவுட்டர். அவங்க எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னலை பிராட்காஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப அழகான ஒப்பீடு. ஆமா, திஜேனோட மனசு ஒரு ரிப்பேரான ரிசீவர். அவனோட லாஜிக், கோபம் எல்லாமே அந்த சிக்னலை ஜாம் பண்ணிடுச்சு. மெசேஜ் என்னவோ அனுப்பப்பட்டுச்சு, ஆனா அவனோட ஹார்ட்வேர் அந்த பேஜை லோட் பண்ணல. ஆனா யோகானந்தரோட மனசு அமைதியா இருந்ததால அவருக்கு அந்த சிக்னல் பர்ஃபெக்டா கிடைச்சிடுச்சு. உண்மைதான். இந்த உண்மைய உணர்ந்ததும் திஜேனோட முகத்துல இருந்த கோபம் எல்லாம் அப்படியே விலகிடுது. நீ சொல்றது எனக்கு புரியுது அப்படின்னு ரொம்ப துயரத்தோட சொல்றான். அந்த ரூம்ல நடந்த அத்தனை விஷயங்களையும் யோகானந்தர் அவனுக்கு விளக்கி சொல்றாரு. அதை கேட்டது அவனுக்கு என்ன தோணுச்சு? அறிவியலையும் தர்க்கத்தையும் மட்டுமே நம்பிட்டு இருந்த திஜேன் ஒரு மாபெரும் உண்மைய உணர்றான். நான் இப்போ நம்ம குருவோட சக்திகளை பற்றி கேட்ட விவரம் உலகத்துல இருக்கிற எந்த பெரிய பல்கலைக்கழகமும் சின்ன குழந்தைகளுக்கான ஒரு பாலர் பள்ளி மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். அது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். அது வரைக்கும் உலக அறிவு, புக்ல படிக்கிற விஷயம் இதுதான் உலகம்னு நம்பிட்டு இருந்த ஒருத்தன், நான் படிக்கிற காலேஜ்லாம் ஒரு எல்கேஜி மாதிரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனோட ஈகோ உடைஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க. தீஜேனோட இந்த உணர்தல வரலாற்றுல நடந்த ஒரு மாபெரும் நிகழ்வோட நம்ம இணைச்சு பார்க்கணும். எந்த நிகழ்வு? புனித தாமஸ் அக்வைனாஸ் அப்படின்னு ஒரு மாபெரும் தத்துவஞானி இருந்தார். 1273ஆம் வருஷம் நேபிள்ஸ் நகரத்துல ஒரு சர்ச்ல அவர் பிரார்த்தனையில இருந்தப்போ அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஆத்மார்த்தமான உள்ளுணர்வு கிடைச்சது. ஓஹோ, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
அதுக்கப்புறம் அவர் தன் வாழ்நாள் முழுக்க எழுதிட்டு இருந்த சம்மா தியாலாஜியா அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதுறதை நிறுத்திட்டார். அட, ஏன் அப்படி பண்ணாரு? அவரோட காரிய தர்தீசி ஏன் புத்தகத்தை முடிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. எனக்கு இப்போ வெளிப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய உண்மைகளை பார்க்கும்போது நான் இதுவரைக்கும் எழுதியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வெறும் துரும்பு மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். வா, எவ்வளவு பெரிய ஒப்புமை பாருங்க. நான் எழுதுனதெல்லாம் வெறும் துரும்பு. அக்வைனாஸ் தன் மாபெரும் படைப்ப துரும்புன்னு சொன்னதும், தீஜேன் யூனிவர்சிட்டிய பாலர் பள்ளின்னு சொன்னதும் எக்ஸாக்டா ஒரே உணர்வோட வெளிப்பாடுதான். ஆமா, புத்தகங்கள்ல படிக்கிற அறிவு நமக்கு வேலை வாங்க, பணம் சம்பாதிக்க தேவைப்படலாம். ஆனா அதுவே ஒரு முடிவான உண்மை கிடையாது. சாக்ரட்டிஸ் கூட எனக்கு ஒன்னும் தெரியாது என்பதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? உண்மையான நாணம் அப்படிங்கிறது நம்ம அறிவோட எல்லையை தாண்ட இடத்துல தான் ஆரம்பிக்குது. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். ஆனா ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவனுக்கு என்ன காமிச்சார்னா, நீ நினைக்கிறத விட இந்த பிரபஞ்சம் எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காமிச்சிட்டார். இந்த ஆழமான அலசல்ல நாம பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. திஜேன் ஆரம்பத்துல கேட்ட அந்த நாத்திக கேள்வி, 9 மணி ட்ரெயின் போஸ்ட்கார்டை மட்டும் நம்பின அவனோட பிடிவாதம், ஆமா, அப்புறம் யோகானந்தருக்கு வந்த அந்த டெலிபதிக் மெசேஜ், ரூம்ல அணுக்கள் பிரிஞ்சு ஒளி உருவமா வந்த ஸ்ரீ யுக்தேஸ்வர், இறுதியில அந்த வெள்ளி கூஜா பையன் மூலமா கிடைச்ச நிரூபணம், இது எல்லாமே சுட்டி காட்டுற ஒரே விஷயம், நம்மளோட மனக்கண்ணாடிய அமைதியா இல்லைன்னா நாம மிகப்பெரிய உண்மைகளை தவற விட்டுடுவோம் அப்படிங்கிறது தான். உண்மைதான். இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கதை ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு நாம எல்லாருமே திஜன் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி சொல்றீங்க? எந்நேரமும் நம்ம மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன்ஸ், அடுத்தடுத்த மீட்டிங், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு உலகாயத விஷயங்கள்ல முழுமையா மூழ்கி போயிட்டோம். இதனால பிரபஞ்சம் நமக்கு அனுப்புற எத்தனையோ நுட்பமான சிக்னல்ஸை நம்ம தவற விட்டுக்கிட்டே இருக்கோம். ஆமா, நாம அந்த 9 மணி போஸ்ட்கார்டை மட்டுமே நம்புற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டோம். அதான் நமக்குள்ள வர்ற அந்த உள்ளுணர்வுகளை இதெல்லாம் என் பிரம அப்படின்னோ, இதுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் இல்ல அப்படின்னோ சொல்லி தூக்கி போட்டுடுறோம். ஆனா இந்த நிகழ்வு நமக்கு ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துற விஷயம் என்னன்னா, நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச நாடகம் நம்ம கண் முன்னாடியே நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறது தான். ஆன்மீகம்னா எல்லாரும் காடு மலைக்கு போய் தவம் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த அண்ட சராசரத்தோட அதிர்வுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மனசை டியூன் பண்றதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸ்ரீ யுக்தேஸ்வர் மாதிரி ஒருத்தரால தன்னோட மனசக்தியை மட்டுமே வச்சுக்கிட்டு இயற்பியல் விதிகளை மாத்தி அமைக்க முடியுதுன்னா, ஒரு மனித மனசுக்குள்ள எவ்ளோ பெரிய சக்தி பொதிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா உணர்றதுதான் நம்ம பிறவியோட உயர்ந்த குறிக்கோள். கச்சிதமா சொன்னீங்க. இதை கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கிறது உணர்றேன். சரி, இந்த ஆழமான அலசலை உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. யோகானந்தர் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட மனசும் ஒரு கண்ணாடி தான், இல்ல ஒரு வைஃபை ரிசீவர் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க அன்றாட வாழ்க்கையில இருக்கிற சத்தங்களாலையும் சஞ்சலங்களாலையும் ஸ்ட்ரெஸ்ஸாலையும் உங்க மனக்கண்ணாடி எவ்வளோ கலங்கி இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அற்புதமான செய்திகளையும் வழிகாட்டுதல்களையும் அன்னிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த சிக்னலை உள்வாங்கிற அளவுக்கு உங்க மனசு அமைதியா இருக்கா? இல்ல திஜேன் மாதிரி நீங்களும் உங்க கோபத்திலையும் லாஜிக்லையும் சிக்கி அந்த மெசேஜை தவற விட்டுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அமைதியா இருந்து சிந்திச்சு பாருங்கள். பிரபஞ்சத்தின் அலைவரிசைக்கு செவிசாய்க்கும் வரை சிந்தனைகள் தொடரும்.